இயற்கையாவே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாட்டு அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே இருக்கு. பிறந்தோனையும் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா ஒரு தாலாட்டு பாடாம ஒரு வீட்ல இருந்ததே கிடையாது. அதுக்கு சங்கீதம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லையா? ஸோ நம்ம பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கத்துல, நம்மளுடைய மரபுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இசைக்கான ஒரு வழி தேடல், ஒரு வழி வகைய வந்து நமக்கு இசை பள்ளிகளும், இசை கல்லூரிகளும் குடுத்திருக்கு. அதுல முக்கியமா குரலிசை அப்படிங்கிறது வந்து ஒரு முதன்மை ஸ்தானத்தை பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரலிசை மூலமா நம்மளுடைய வரிகளை நம்ம என்ன நினைக்கிறோமோ வரிகளுக்குன்னு ஒரு தனி ஆழம் இருக்கு. அந்த ஆழமான வரிகளுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இசை. ஸோ மியூசிக்கே தெரியாம எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தேடி வந்த குழந்தைகள் இருக்கு. அதுல நிறைய பேர் உதாரணமா இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. ஸோ மியூசிக்கை பாடணும் அப்படின்னு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பாரதியாரே சொல்லியிருக்காரு, காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல